என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய மனது மகிழும்படி ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அந்த நல்ல செய்தி இன்று உன்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சக்தியை நான் கண்டேன். அந்த சக்தியை கண்ட பிறகுதான் உனக்கான நல்ல செய்தியும் உன்னை தேடி வந்திருக்கின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த கருப்பனின் வாக்கினை கேட்பதற்கு நீ நேரம் ஒதுக்குகின்றாயல்லவா? உனக்கான பிரச்சனைகளை சமாளிக்கவே உனக்கு நேரம் போதாது. அப்படி இருந்தும் இருக்கின்ற நேரத்தில் இந்த அப்பனை காண வேண்டும் என்று நீ துடிக்கின்றாயல்லவா? அப்படியானால் உன் இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் என்னதான் நடக்கிறது என்பதை நீ கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, நீ என் மீது கொண்ட அன்பை நான் 2 மடங்காகத்தான் உன் மீது வைத்திருக்கின்றேன். ஒரு துளி அளவு கூட உன்னை விட குறைவான அன்பை நான் வைக்கவில்லை. அதனால்தான் உன் அப்பன் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர முடியுமா என்று எப்பொழுதும் உன் இல்லத்திலே காவல் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு சில நாட்களாகவே எத்தனையோ செய்திகளை கூறி உன்னுடைய மனதை சமாதானப்படுத்த முயற்சிகளை செய்தேன். அது முடியாமல் போய்விட்டது. எவ்வளவுதான் இந்த கருப்பன் உனக்கு ஆறுதல்கள் சொன்னாலும், என்னதான் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும், என் பிள்ளைக்கு என்னவோ அந்த அளவிற்கு மன ஆறுதலை தந்துவிடவில்லை. ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்கள் மிகவும் பெரிதாக இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு பெரிதாக இல்லை. என்னிடத்தில் மிக பெரிய ஆறுதலை எதிர்பார்க்கின்றாய் அல்லவா? உனக்கு அந்த ஆறுதலை கொடுத்து விடத்தான் இன்று நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். ஒருபொழுதும் என் பிள்ளையே, உனக்கு சாதாரணமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விடாது என்ற தெளிவு வேண்டும். ஆனாலும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வழி பிறக்க வேண்டும். இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தை எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை உனக்கு உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் சிதைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனது அவ்வப்பொழுது குழப்பமடைந்து நாம் என்ன செய்கின்றோம் என்பதே தெரியாமல் அடுத்தவர்களிடம் கெட்ட பெயரை எடுத்துவிட்டு வந்து விடுகிறாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் நாம் இவர்களுக்காகவா இப்படியா பேசிவிட்டோம் என்று வருத்தப்படுவாய். அதனால்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நீ பேசத் தொடங்க வேண்டும். என் தங்கமே, சுயநலத்திற்காக, அவர்களின் தேவைக்காக உன்னை பயன்படுத்த நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்தாலும் சில நல்ல மனிதர்களை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை தந்திருக்கின்றது. அந்த மனிதர்களை அடையாளம் காண்பது மட்டும்தான் பெரிதாக இருக்கின்றதே தவிர மற்றபடி உன் வாழ்க்கையில் நல்லவர்களே இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. என் அன்பு பிள்ளைக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் கண்டு இனி நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இந்த கருப்பனின் அன்பினை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு ஆரம்பத்தில் சில விஷயங்கள் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் உனக்கு கொடுப்பது எதற்காக, அதனுடைய பலன்கள் எல்லாம் என்ன என்ன என்று நீ புரிந்து கொள்ளும்போது இந்த அப்பனை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்வாய். என் தங்கமே,
நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பதால் தான் உன் இல்லத்திலேயே நடமாடிக் கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற சக்தி நல்லதுக்கா கெட்டதற்கா என்பதை நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். ஒருவேளை இந்த சக்தியினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருப்பது உனக்கு தீமை தருமென்றால் உன் அப்பன் நிச்சயமாக அதனை அங்கிருந்து விரட்டிவிட்டு நான் உன்னிடத்திலே பேச வந்திருப்பேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த சக்தியின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்கமே, அந்த சக்தி அங்கே இருப்பதைக் கண்டு இன்னமும் எனக்கு மனமகிழ்ச்சிதான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்வதற்காகவும் முழுமையாக உன்னுடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் தூக்கி நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த சக்தியானது என்னுடைய பாரத்தை தூக்கி சுமப்பதாக என்னிடத்திலே கேட்டார்கள். அதற்கு இந்த கருப்பன் என்ன சொல்லியிருப்பேன்? அவர்களிடம் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சேர்ந்து இதை செய்யலாம். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த நாம் இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களோடு சேர்ந்து நானும் உன் இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றேன். அப்படி என்னுடைய பாரத்தை தனக்கு கொடுக்கும்படி கேட்கின்ற சக்தி யாராக இருக்கும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? உன்னுடைய குலதெய்வம்தான் அந்த சக்தி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, குலதெய்வத்திற்கு நீ யார் என்று ஒரு நாளும் தெரியாமல் போகாது. உனக்குத்தான் அவர்களை தெரியவில்லையே தவிர அவர்கள் எப்பொழுதும் உனக்கு ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருப்பார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினை என் குலதெய்வமே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று நீ ஒருமுறை சொல்லி மனதார வணங்கினாலே போதும், அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலுக்கு வந்து அமர்ந்து விடுவார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக சற்று நேரத்திலேயே நடக்க தொடங்கிவிடும். நீ அனைத்தையுமே சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் எப்படி உனக்கு எல்லாம் தவறாக நடந்துவிடும்? என் தங்கமே, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய குலதெய்வம் துணையாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லம் தேடி வந்த உன் குலதெய்வத்திற்கு நாள்தோறும் பூஜை செய்து நீ வழிபட வேண்டும். என் தங்கமே, எந்த நேரத்திலெல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் உன்னுடன் இருந்து உனக்கு அவர்களுடைய ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருந்தார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வந்திருக்கின்றாயல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளை நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே நன்மையை கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை தடுப்பதற்காகவும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இருந்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கண்கள் கலங்கி நிற்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். உண்மையிலேயே உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வமானது சரியான நேரத்தில் தண்டனையை கொடுக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அதனால் உன் குலதெய்வத்தின் பெயர் தெரியவில்லை என்றாலும் நீ வருத்தப்படாதே. இந்த மண்ணிலே மனிதர்களாக பிறந்து மனிதர்களாகவே வாழ்ந்து பல சாதனைகளை எல்லாம் புரிந்து தன்னுடைய இனத்திற்காகவே உயிரை விட்ட நாட்டார் தெய்வங்கள்தான் குலதெய்வங்களாக இருக்கின்றார்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ காணும் தெய்வங்கள் எல்லோரும் பெயர்கள் வேறுபட்டாலும்
எல்லா தெய்வங்களும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.